ஹாய், இது வந்து கம் அரபிக், அதாவது வந்து பாதாம் பிசின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம வந்து இங்கை எப்படி திக் பண்ணலாம், காப்பர் பிளேட்டுக்கு டிப்பென்னா இங்க் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம எப்படி அந்த இங்கை வந்து சாதா இங்கை வந்து எப்படி திக் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நேச்சுரலாக வர பாதாம் பிசின்னு, இது வந்து அரபிக் கம்முன்னு சொல்லுவாங்க. இது வந்து ட்ரீஸில் வந்து பிசுன்னு சொல்லுவாங்க. ட்ரீஸ் வெளியிலெல்லாம் நேச்சுரலாக வர பிசுன்னு இது. இதை வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, இந்த மாதிரி ஜாரில் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு, இதை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டில் பேனில் போட்டு கொஞ்சம் ஒரு 15 ml தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ நம்ம கொதிக்க வச்சோன்னா இது தண்ணியில் ஊறி நல்லா திக்காகும். இதை நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சு கலக்கிட்டே இருந்தோம்னா இது நல்லா திக்கன் ஆகும். இந்த திக்கன் ஆகிறத வந்து நம்ம இப்போ இதை வடிகட்டி நம்ம வந்து சாதா இங்கில் சேர்த்துக்கினா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வந்து சாதா இங்கில் சேர்த்துக்கலாம். இன்னொரு மெத்தட் என்னதுன்னா, இதை நம்ம நல்லா மிக்சிலையோ இல்லை இந்த மாதிரி வந்து கிரைண்ட் பண்ணி நல்லா பொடி பண்ணி அதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ஜலிச்சு இந்த மாதிரி வந்து ஃபைன் பவுடராக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபைன் பவுடரை நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு ஹாட் வாட்டர் எடுத்து அதில் நம்ம இதை வந்து போட்டு நல்லா வந்து கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கிற தண்ணி அதில் விட்டிங்கனாலே நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும், நல்லா வேக ஆரம்பிச்சிடும். அது வெந்துட்டு நல்லா திக் பேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நல்லா திக் பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அது வந்து இங்க்லேயோ இல்லை வாட்டர் கலர்லேயோ நம்மளுக்கு எதுக்கு வேணுமோ சேர்த்துக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிவிட்டு இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதில் நம்ம வந்து சுட சுட தண்ணியை வந்து கொட்ட போகிறாங்க. ஸோ பாருங்கள், இதில் நல்லா சுட சுட தண்ணி இருக்குது. இந்த சுட சுட தண்ணியை வந்து இதில் கொட்டி அதை வந்து நல்லா கலக்குனா நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சியாக வரும். ஒரு சுகர் சிரப் எப்படி இருக்கும், சக்கரை தண்ணி, அந்த மாதிரி திக்காக இருக்கிறத வந்து நம்ம கொஞ்சோண்டு இங்கில் நம்ம இப்போ கலர் இங்க் வந்து கொஞ்சம் திக்கனாக இருக்காது. அது வந்து நம்ம டிப்பென்க்கு யூஸ் பண்ணால் சரியாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம அந்த இங்க்கு வந்து நம்ம எப்படி வந்து திக்கு பண்ணலான்னா இந்த மாதிரி மெத்தடில் திக் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து கொதிக்க வச்சாச்சு. கொதிக்க வச்சிட்ட பிறகு இவங்க இதில் வடிகட்டுறாங்க. இதில் வடிகட்டோடனே பாருங்கள், திக்காக ஒரு லிக்விட் கிடைக்கிது பார்த்தீங்களா. இந்த லிக்விடை கொஞ்சோண்டு நம்ம வந்து அந்த பெயிண்டில் ஊற்றிட்டு அப்புறம் நம்ம டிப்பென்னாக யூஸ் பண்ணோன்னா டிப் பண்ணி நம்ம வந்து காப்பர் பிளேட்டோ இல்லை காத்திக்கோ எழுதும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேருக்கு வந்து இங்க் வந்து சாதா இங்க்கு வாட்டரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.